நம்ம வீட்ல இருக்க பேய்களுக்குலாம் ஒரு சவுண்ட் கொடுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. நிறைய பேர் நல்லா விளையாண்டீங்க, ஒரு சில பேர் விளையாடவே இல்லை. அண்ணே உடனே தானே. அதெல்லாம் என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விளையாண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கு. சூப்பர் பஞ்ச் தலைவா. இப்ப எங்க பஞ்ச பாக்குறியா? என்னலாம் இப்படி விளையாண்டாங்க டெவிலா அப்படின்னு உங்களுக்கு சில விமர்சனம் இருக்கும்ல, அதை நீங்க இப்ப விமர்சிக்க போறீங்க. 2 பேரை சொல்லணும். 2 பேரா மாமி? மஞ்சரி டாஸ்க்னு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஸ்டெப் நம்ம தள்ளியே இருக்கணும். ரொம்ப பயமா இருந்தது அது எனக்கு. அந்த பூச்சாண்டியை வெளிய போக சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரச்சிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து பூச்சாண்டிக்கிற? அவதான் பயப்படுறாள். சவுண்ட் வந்து அந்த எஃபர்ட்டே எங்க அவ ட்ரை கூட பண்ணலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து சவுண்ட் கிட்ட இருந்தது. தெரிஞ்சுக்கிட்டியா? A1 டெவில்ஸா இருந்த நாங்க வந்து ஈவிலா என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சார். Day 2 டெவில்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கிறது தெரியும். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. அவங்களை ப்ரொவோக் பண்ணி ஹார்ட் வாங்கணும் சார். அவங்க இருந்து ஹார்ட்டை புடிங்கிட்டு எங்களை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஏன்டா உங்களை பார்த்தாலே பாவமா இருக்குடான்னு சொன்னப்போ ஒரு கோவப்பட்டாங்க சார். ஹார்ட்டை சும்மா வாங்கிட்டு போய் அங்க காமிச்ச உடனே பாட்டு போட்டாங்க சார். தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அங்க நினைச்சா என்ன இது போல அநீதியா இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களே பார்க்க முடியாம ஹார்ட்டை போட்டு முடிச்சு விடலாம் அந்த விளையாட்டை நினைச்சு போட்டுருக்காங்க. இந்த பூரா பேய நடிக்க சொன்னா வழிப்பறி கொள்ளையர்கள் நடிச்சுக்கிறாங்க சார். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குறை சொல்றான் மச்சான்? ரஞ்சித் அண்ணே வந்து மீச புருவம்லாம் நல்லா இருந்துச்சு சார். பக்கத்துல இருந்து ஹேய் அப்படின்ட்டு சாப்பிட்டியாகன்னு அப்படின்ட்டு அவர் வாட்டில் போயிட்டார் சார். ரஞ்சித் அண்ணே நெஞ்சில் அண்ணே காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க, இதுக்கு மேல கஷ்டப்படாதீங்கன்னு அவருக்கு ஒரு விருது மாதிரி குத்திட்டு வந்து ஓரமா உட்காந்துட்டேன் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சார் நானே ஒழுங்கா விளையாடல சார். ஐயோ தெரியுங்க, நீங்க கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், நீங்க அதை ஏன் செய்யறீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லா கணக்குமே தெரியும். அப்புறம் எந்த இந்த பதில் சொல்றதுல எந்த யூஸுமே இல்லை. ஈவலா இல்லாம ரஞ்சித் சாரா ஜெஃப்ரியை கொண்டு வந்து விளையாடினது எனக்கு பிடிக்கல. எப்படி விளையாண்டுக்கலாம் நினைக்கிறீங்க? யாரும் என்கிட்ட பெருசா ஜாக்லினுக்கு என்ன நடந்ததுங்கிற பத்தி நான் இங்க முதல்ல கேட்கவே இல்லை. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சுங்களா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? தெரியல சார், நான் தனியா ரூம்ல தான் சார் இருந்தேன். அப்படின்னா மொத்தமா அவங்க சைடுல வேற யாரும் பெருசா வேலை செய்யல, வந்து பாக்குற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சரி உட்காருங்க. போன வாரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளவு நேரம் பேசுறத வச்சு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசாம இருக்கீங்களா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என் டீம்ல எனக்கு பிரச்சனை இருந்துச்சு சார். அம்மா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வாங்குறதுக்கு எதுக்குமா இவ்வளவு நேரம்? நிஜமா எனக்கு இவ்வளவுதான் சார் தோணுச்சு, அதனாலதான் சார். எப்படி விளையாடும் போது சேஃபா விளையாண்டீங்களோ அந்த மாதிரி பதில் சொல்லும் போது நீங்க சேஃபா பதில் சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது எனக்கு தெரியல. பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க இல்ல, உங்களுக்குள்ள வந்து அது அங்க விளையாடுறது மட்டும் இல்லாம என்னையும் முடிஞ்ச அளவுக்கு என்னையும் டாக்கிள் பண்ணி எனக்கு பதில் சொல்லாம இருக்கிறது. கடைசியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சுக்கப்புறம் ஆமா தப்பு பண்ணிட்டேன், தெரியாம நடந்துச்சு இப்படி எதையாவது ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருது. சரி பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீமுக்கு மஞ்சரி போகும்போது அது கான்ட்ராஸ்டா நம்ம தெரியறதுக்கு ஒரே ஆப்ஷன் எதுவுமே பண்ணாம இருக்கிறது தானோன்னு அவங்க பண்ணாங்களோன்னு ஒரு ஃபீல். பயமில்ல போட்டு விட்டுருச்சு. சௌந்தர்யா வந்து சும்மா பாராட்டுறதுக்கு வந்து நிக்க சொன்னாலே வார்த்தையால பயங்கரமா ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா டெவிலா இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல. என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறேன். ஏஞ்சலா இருக்கும்போது ஜாக் பயங்கரமா கத்திட்டு வந்தாங்க. டெவிலா இருந்தாலும் அவங்க வேற மாதிரி ஸ்கோர் பண்றாங்க, ஏஞ்சலா இருக்கும்போது வேற மாதிரி ஸ்கோர் பண்றாங்கங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது சார். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். வில்லன்கள் இல்லாத கதையில வர ஹீரோக்களின் கதை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்காது. வீட்டுல எலித்தொலை இருக்கிறது சார் பூனைக்கு மவுஸ். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் கேட்போம். அப்புறம் டெய்லி நல்லா சாப்பிட்டு தூங்கிறாரு. அந்த கதையை கேட்க எங்க சுவாரஸ்யம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. ராஜாக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோவா கேங் வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்க நல்லா இருக்குமா?
இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவங்க ஜாலியா இருந்தாங்கன்னா அது எவ்வளவு நேரம் பார்ப்போம் நம்ம? ரியான் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ரியான்? புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதுல? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். கோவா கேங் மட்டும் அப்படியே ஒண்ணா உட்காருங்க. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான், ரஞ்சித். அருண் கடைசி சேர்ந்தாரு. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. வாலண்டியரா போய் சேர்ந்தீங்களா அருண்? எப்போ சார்? என்ன சார் நாங்க தான் பார்த்தோமே சார். போய் குரூப்பா கட்டி பிடிச்சு கூச்சிருந்தீங்களே சார். நீங்க நினைக்கிறீங்களா சார் நான் கோவா கேங்? இல்ல சார். நாங்க உட்காட்டுமா சார் எத்தனை பஞ்சாயத்தா? 1000 பேரை பாத்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. என்ன வந்து சொல்லி வந்து சேர்ந்தாரு அவரு? நானும் ஒரு மெம்பர்னு வச்சுக்கோங்க, எனக்கும் உங்க கேங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா, என்னமா சொன்னாரு அவரு? அதான் உங்க கேங் பிடிக்கும், நானும் வரணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் சொன்னாரு சார். என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. நான் கேங்ல சேரலையா? சும்மா அவர் நானும் வரேன்னு சொல்லி வந்தாரு சார். பெர்மனன்ட் மெம்பர்ல கெஸ்ட் தானே அவரு? ஓகே சார், அப்போ உட்காந்துருங்க சார். ஜஸ்ட் மிஸ் ஆண்டா மிஸ்ட் கால் ஆக்கிருப்பான். என்னையே முறைக்கிறீங்க அருண்? சார் முறைக்கல சார். ரியாக்ஷன் ஷாட்லாம் ஓகே பண்ணுவாங்களா அருண்? நீங்க நினைக்கிறது மூஞ்ச தெரிஞ்சு சார் அப்படி சொன்னா ஓகே பண்ணுவாங்க. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? பார்வை அப்படிதானே. என்ன உன் பார்வை? எங்க பாரு. ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுங்க சார். அவங்க கூட பேசும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்போ சும்மா பேசுறது தானே தவிர ஐ நாட் பிலாங் டு தட். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? நீங்க பேசும்போது எங்களுக்கு ஒருத்தரோட ரியாக்ஷன் கட் பண்ணி போட்டாங்க சார். அதை நீங்க பார்க்கல. அது யார் நான் சொல்ல மாட்டேன் சார். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர்தான்டா எங்க அமிதாப் மாமா. ஜெஃப்ரி நீங்க சொல்லுங்க ஜெஃப்ரி, கேங்கோட ரூல்ஸ் என்ன ஜெஃப்ரி? ரூல் நம்பர் 1, எவ்வளவு ஸ்வீட் கொடுத்தாலும் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் சார். இல்லங்க என்கிட்ட இருக்க ரூல் என்னலாம் இருக்குன்னு. சார் ஒரு பீஸ் 5 ஸ்டார் இருந்தாலும் 5 பேருக்கும் பங்கு இருக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு ஒன்று இருந்தாலும் சரி அதானே? ஆமா சார். ஐயோ பயிலா என்னடா இது? திருமணக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம நீங்க கேமை ப்ளே பண்ணணும். அதுல வந்து விட்டு கொடுத்துட கூடாது. ரூல்ஸ் போட்டதே பிரேக் பண்ணிருக்காரு பாருங்க. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அடுத்து நம்ம ரியான். அதான் சார் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குரூப் கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு தூங்கணும் சார். 5 பேர் சேர்ந்து ஒரு பாடுங்களேன் ப்ளீஸ். டேய் நீங்களும் பாடுங்கடா. அது தூங்க போற மாதிரி இந்த பாட்டு பாடினா தூக்கம் வருமா சார்? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லனே. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். மத்தவங்க முன்னாடி அது சொல்றதுக்கு சரியான ஆள் வந்து சௌந்தர்யா தான். நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மள வந்து விட்டு கொடுக்க கூடாது. கடைசியா ஒரு ரூல்ஸ் போட்டீங்களே, இது 5 ரூலையும் ஃபாலோ பண்ணணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவங்களுடைய கேங்கும் இந்த ரூல்ஸும் அவங்களோட விளையாட்டும் இந்த வீட்டோட ஆட்டத்தை எவ்வளவு தூரம் பாதிக்குது ஓப்பனா போட்டு உடைச்சு சொல்லுங்க. வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் கோவா கைஸா மட்டும் தான் நாங்க இருப்போம். பிக் பாஸ் ரூல்ஸ் எதுவும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. கோவா ரூல்ஸ்க்கு தான் நாங்க மதிப்பு கொடுப்போம்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நான் டெவிலா இருந்து நாங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப ஒரு சில்ட் அப் என்விரான்மென்ட்ல எப்பவும் போல அவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்களோ அதே பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதுக்கு நாங்களா முட்டாள்களா? என்ன பார்த்தா முட்டா பைய மாதிரி தெரியுதா? நான் பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிக்கா ஒரு ஹைனா கூட்டம் மாதிரி தான் சார் இருக்காங்க. எங்க போனாலும் கேங்கா போயிட்டு அடிச்சு நவுத்துறாங்க. நாங்கடா இது எல்லாரும் வரானுங்க. ஓஹோ எல்லாரும் சண்டை போட தயாரா? அனைவரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.